ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று ஊக்கத்துக்கு அர்த்தம் சொன்ன வினித்குமார். கற்றல் நடவடிக்கைக்கு மட்டுமே பள்ளியில் ஊக்கமளிப்பது சரியல்ல. இதனால் நாம் குழந்தைகளை சமூக பொறுப்புகளை தட்டி கழிப்பவர்களாக வீணடித்து விடுகிறோம் அப்படின்னு சொன்னவர் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த உளவியலாளர் ஃபரோன்ஸ்டீன். ஒரு குழந்தை எதையெல்லாம் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதை நோக்கியே அவங்களோட எண்ணங்களை நம்ம கல்வி முறையில் வடிவமைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட செயல்களை நம்ம செதுக்கிறோம். கற்றல் சம்மந்தப்பட்ட இலக்குகளை குழந்தை அடையும் அப்படின்னு நம்ம கல்வி முறை முதல்ல எதிர்பார்க்குது. பிறகு இலக்குகள் அடையப்பட்டு விட்டதாக கற்பனை செஞ்சுக்குது. கடைசியில் மதிப்பெண் பெறுதல் என்ற மட்டத்திலேயே அது சுருங்கிப்படுது. இத்தகைய அணுகுமுறை சமூகத்தில் கொடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்துது. மனிதர்கள்னாலே பொதுவாக சமூகமாக சேர்ந்து வாழக்கூடிய உயிரினம் இல்லையா? குழந்தைங்க இயல்பாக கூட்டமாகவோ குழுவாக இருக்க தான் விருப்பப்படுவாங்க. குழந்தைகளே சில பேருக்கு கூடுதல் முனைப்பும் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சமூகம்தான். அந்த சமூகம்தான் அவங்கள அப்படி உருவாக்கியிருக்கு. அந்த மாதிரி குழந்தைகளோட ஆற்றலை சமூகத்துக்கு பயன்படுற வகையில் வளர்த்தெடுத்தாதான் அர்த்தமுள்ளதாக அவங்களோட வாழ்க்கையே மாறும். அதுக்கு பதிலாக சமூகத்திலேருந்து அவங்கள பிரித்து சமூகத்துக்கு எதிரானவர்களாகவோ அல்லது மேலானவர்களாகவோ ஆக்குறேங்கிற பேரில் இந்த சுய முன்னேற்றம், சொந்த இலக்கு அப்படின்னு தூண்டும் ஒன்றுக்கு சுயவுக்கு ஒன்று பேர் வச்சு நம்ம அதை செயல்படுத்துறது மூலமாக கல்வியில் மனிதநேய இயல்பை, அதுக்கான நோக்கத்தை நம்ம சரிச்சிடக்கூடாது. ஒரு கல்வி முறை கற்பிக்க வேண்டிய ஊக்கத்தோட உண்மையான அர்த்தத்தை எனக்கு புரிய வச்சவர் தான் வினித்குமார். மாணவர்களை சரியான முறையில் ஊக்கப்படுத்தினாதான் கற்றல் செயல்பாடு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இல்லையா? பொதுவாக உளவியல் அறிஞர்கள்லாம் 2 விதமான ஊக்கங்களை பற்றி சொல்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தை எடுத்துப்போம். அது கவிழறத்துக்கும் தவழறத்துக்கும் விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை யாரும் அதுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதோட இலக்கையும் அது அடைஞ்சிரும். இது அந்த குழந்தைகளுக்கு உள்ளேயே இருக்கிற ஊக்கம். சமூகத்தோட உறுப்பினராக மாறுற குழந்தை காலப்போக்கில் மற்றவங்களோட கைத்தட்டல், பாராட்டுகளுக்காக ஒரு செயலை செய்யும். அது வெளியிலேருந்து வர்ற ஊக்கம். இந்த வெளியிலேருந்து வர்ற ஊக்கம் என்ன செய்யுமா, உள்ளேருந்து வர்ற ஊக்கத்தை தூண்டுமா. இது சொன்னது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கல்வி உளவியாளர் சூசன் ஐசக்ஸ். இவங்க மாண்டிசோரி அம்மையாருக்கு முன்னாடியே விளையாட்டு முறையில் கல்விங்கிற சித்தாந்தத்தை முன்மொழிஞ்சவங்க. பெரியவங்க வேலை பார்க்குறதும் குழந்தைங்க விளையாடுறதும் ஒன்று தான், அதனால் அவங்களுக்கு போதனை செய்யாதீங்க, சேர்ந்து விளையாடுங்க அப்படின்னு சொன்னார் அவர். மற்ற எல்லாத்தையும் விட வெளியிலேருந்து வரும் ஊக்கத்துக்கு முக்கிய தூண்டலாக இருக்கிறது நட்பு தான் அப்படிங்கிறது அவருடைய வாதம். ஏன்னா நண்பர்களாவதற்கு குழந்தைங்க காரணமே பார்க்குறது இல்லைங்க. ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மற்ற பெரியவங்க இவங்களெல்லாம் விட ஒரு குழந்தையோட வாழ்வை அதோட நட்பு ஓட்டம்தான் அர்த்தமுள்ளதாக்குது. அதுதான் சூசன் ஐசக்ஸோட கோட்பாடாகவும் இருந்துச்சு. நட்புங்கிற ஊக்கம் மறுக்கப்பட்ட குழந்தைகளே இந்த உலகின் உண்மையான அனாதைகள் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவருடைய கருத்து உண்மைதான் அப்படின்னு எனக்கு புரிய வச்சவர் வினித்குமார். நான் தலைமை ஆசிரியராக பணி செஞ்ச பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவராக தான் வினித்குமார் இருந்தார். ஒரு கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளி அன்றைக்கி தான் திறந்துச்சு. என்னோடய ரூம் வாசலில் காலை நேர இடைவெளியில் வினித் நின்றுட்டு இருந்தார். பொதுவாக என்னோடய ரூம் வாசலில் யார் நின்னாலும் நான் எழுந்து வெளியில் போய் அவங்களோட பேசுகிறது தான் வழக்கம். தலைமை ஆசிரியர் அறை அப்படிங்கிறதே ஒரு விதமான மிரட்டல் வடிவம் தானே. நான் போய் என்ன விஷயம்னு கேட்கும்போது, சார் என்னை டி செக்ஷனில் போட்டாங்க, சி செக்ஷனுக்கு என்னை மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு வித பதட்டமாக வினித் என்கிட்ட கேட்டார். என்னோட கூட படித்த மணிகண்டனை சி செக்ஷனில் போட்டாங்க, அதனால் கொஞ்சம் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டார் வினித். மாணவர்களோட நட்பை பற்றி நான் நல்ல விதமாக நினச்சது இல்லைங்க. அட்டண்டன்ஸ்லாம் எழுதிட்டாங்களே, எப்படி மாற்றுறது அப்படின்னு சிறுபிள்ளைத்தனமாக தான் நான் வாதாடினேன். அதிகாரம் என் கண்ணை மறைச்சிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். உயிருள்ள குழந்தைகளை விட ஒரு ஜடப்பொருளான பதிவேடு முக்கியத்துவம் பெறுவது நம்மளோட கல்வி முறையில் ஒரு அவலம் தானே.
மணிகண்டன் மறுநாள்லேருந்து ஸ்கூலுக்கு வரல. பள்ளிங்கிற பிரம்மாண்டமான இயந்திரம் உணர்ச்சி இல்லாமல் இயங்கிக்கிட்டே இருந்துச்சு. கற்பதற்கு வெளியிலேருந்து கிடைக்கிற ஊக்கமான குழந்தையினுடைய நட்பு இருக்க முடியும் அப்படிங்கிற சூசனோட இலக்கணத்துக்கு உதாரணமாக இருந்தார் வினித்குமார். தன்னோட ஃப்ரெண்டு மணிகண்டன் ஸ்கூலுக்கே வரலன்னதும் வினித்குமார் ரொம்ப அப்செட் ஆகிட்டாருங்க. சரியாக சாப்பிட்றதில்ல, யார்கிட்டையும் சரியாக பேசுறதில்ல, எதையோ பறிகொடுத்த ஒரு மாதிரி ஆயிட்டார். இந்த சேஞ்சஸை அவங்க பேரண்ட்ஸு கவனிக்க ஆரம்பித்தாங்க. மணிகண்டனை தேடி சில மாணவர்களை நாங்கள் அவங்க வீட்டுக்கு அனுப்பினோம். அவங்க வீடு பூட்டி இருந்துச்சு அப்படின்னு தகவல் கிடச்சிது. பொதுவாக அதோட பள்ளியோட தேடல் முடிஞ்சிடும். பள்ளியிலேருந்து பாதியில் நிற்கிற இந்த மாதிரி குழந்தைகளோட நிலையை குறித்து கண்காணிக்கிறதுக்கு தனியாக குழுக்கள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் மணிகண்டனோட விஷயத்தில் நடந்ததே வேறு. நட்பு தரக்கூடிய வெளிப்பக்கமான ஊக்கத்துக்கு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவத்தை சொல்லலாம். நண்பனோட பிரிவால் ரொம்ப டல்லாகிட்ட வினித்குமாரை குஷிப்படுத்துகிற நோக்கத்தோட அவங்க பேரண்ட்ஸை அவரை ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஹோட்டலில் தன்னோட ஃப்ரெண்டு மணிகண்டன் ஒரு குழந்தை தொழிலாளியாக அந்த டேபிள்ஸ் எல்லாம் தொடச்சிட்ருக்கத தற்செயலாக வினித்து பார்க்குறாரு. பொதுவாக இப்படி ஒரு குழந்தை தொழிலாளியை பார்த்தோம்னா நமக்கே வம்பு அப்படின்ட்டு தானே நம்ம போவோம். ஆனால் வகுப்பில் சமூகவியல் பாடத்தில் படித்ததை வினித்குமார் செயலில் காட்டினாருங்க. ஃப்ரெண்டை இதுலேருந்து மீட்கிறதுக்காக குழந்தைகள் உதவி எண் 1098க்கு ஃபோன் செஞ்சு உடனே எல்லாரையும் வர வச்சு தன்னுடைய ஃப்ரெண்டை மீட்டார். மறுநாள் நண்பர்கள் 2 பேரும் ரொம்ப மன நிறைவோட பள்ளிக்கு வந்து சேர்ந்தாங்க. நான் அவங்க 2 பேரையும் அவங்க கேட்ட ஒரே பிரிவில் உட்கார்றதுக்கு அனுமதிச்சு பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டேங்க. கல்வியில் குழந்தைகளோட நட்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம்னு எனக்கு காட்டினவர் வினித்குமார். அதுக்கப்புறம் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் சென்னை OMR ரோட்டில் இருக்கிற ஒரு என்ஜினியரிங் காலேஜில் ஒன்றா தாங்க படித்தாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.